வெல்கம் டு செல்வா சாந்த்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, how to choose optional between public administration and anthropology. ஸோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜியும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி ரொம்ப சிம்பிள் சிலபஸ், ஆனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி உங்களுக்கு கிடையாது. ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், அதே மாதிரி ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும். இட் இஸ் மோர் தியரிட்டிக்கல். நிறைய பாத்தீங்கன்னா திங்கர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சு வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட் குறைஞ்சது 6 மாசம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஆன்சர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் மெட்டீரியல் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது லாட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு டே டு டே நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் நிறையவே உங்களுக்கு இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் சிலபஸ். அதே மாதிரி ரொம்ப ஈஸி ஸ்கோரிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 362 in 2019. ஞாபகம் 362 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யூபிஎஸ்சி ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு டாப் ஸ்கோர் 362. இப்ப இதுவே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 300+ அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 300+ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் இங்க. அதே மாதிரி இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒரு 90 டேஸ்ல முடிக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months குறைஞ்சது கண்டிப்பா ஆகும். அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் அலாங் வித் 90 டேஸே உங்களால ஈஸியா முடிக்க முடியும். Any background students can select this. Public administration அதே மாதிரி தான். Any background students can select it. Very interesting subject-ஆ இருக்கும். Public administration இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ட்ரெஸ்டா இருக்குமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் தேவைப்படும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஆனா உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜில இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு ஏற்கனவே இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மேரேஜ் கின்ஷிப் இதை பத்தி தான் நம்ம படிப்போம். அதுல இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆனா அங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி சிலபஸ், ரொம்ப கிறிஸ்ப், அதுக்கப்புறமா மார்க் ஈஸியா கொடுக்கும், ஆன்சர் ரைட்டிங் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.